वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यचतुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् ஆஸ்ரயாமஹ. நம்ம சபாய் இன்றைய தினம் மேதா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 19ல இருந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம மகாபாரதஸ்ய பாஷா அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எந்த கிரமத்துல? ஸ்லோகம், பதச்சேதா, பத பரிச்சயா, அன்வயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா அப்படிங்கிற ரீதியில நாம அந்த ஸ்லோகங்களை வாசிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல கடைசியா நாம அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்ன சம்சயா ஐஸ்வர்யம் பிரிய சம்வாசு கிருத்யே தத்ரண பண்டிதா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அவருடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது? தாருண்யம், சௌந்தர்யம், ஜீவனம், தன சங்கிரக, ஐஸ்வர்யம், பந்து சங்கஹாச்ச, இந்த விஷயங்கள்லாம் ஏதே சர்வே அனித்யாக சந்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சிடும். அர்த்தாத்து சம்யோகா, ஏதேஷாம் சம்யோகா இருக்கு இல்லையா, மனுஷ்யானாம் ஜீவனே கிஞ்சித் கால பர்யந்தமேவ பவதி. இதனுடைய சேர்க்கை, அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது சில காலம் மாத்திரமே இருக்கும், லைஃப் லாங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அனித்யாக அதஹ புத்திமான் மனுஷ்ய அஸ்மின் விஷயே மோகம் ந பிராப்னோதி. அர்த்தாத் ஏதேஷு விஷயேஷு ஆசக்தா ந பவதி அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசியா பார்த்த ஸ்லோகத்துல நம்ம அர்த்தத்தோட பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத 2 ஸ்லோகங்களை பார்க்க போறோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 ஸ்லோகம், ஸ்லோகம் நம்பர் 7 and 8. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, ஸ்லோகம் நம்பர் 7 அதிதி சேவா அப்படிங்கிற அந்த டைட்டில் கீழே இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்கா. அதிதி சேவா அப்படிங்கிற டைட்டில் கீழே இந்த ஸ்லோகம் நம்பர் 7 நமக்கு கொடுத்துருக்கா. ஸ்லோகா என்ன? சம்விபாகோ ஹி பூதானாம் சர்வேஷாமேவ திருஷ்யதே ததைவ பசமானேபியः பிரதேயம் கிருஹமேதினா. சம்விபாகோ ஹி பூதானாம் சர்வேஷாமேவ திருஷ்யதே ததைவ பசமானேபியः பிரதேயம் கிருஹமேதினா அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். எதுக்கு கீழே கொடுக்குறா? அதிதி சேவா. ஆத்துக்கு வரக்கூடிய கெஸ்ட், அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே இந்த ஸ்லோகங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. என்ன பத விபாக அதுவா பதச்சேத? சம்விபாக ஹி பூதானாம் சர்வேஷாம் ஏவ திருஷ்யதே ததா ஏவ அபச்சமானேபியः பிரதேயம் கிருஹமேதினா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா அதுவா பத விபாக. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு? சம்விபாகோ ஹி பூதானாம் சர்வேஷாமேவ திருஷ்யதே ததைவ பச்சமானேபியः பிரதேயம் கிருஹமேதினான்னு என்ன அர்த்தம்னாக்கா, கிருஹஸ்தன்னு இருக்கா. நமக்கு தெரியும் 4 விதமான ஸ்டேஜா பிரிச்சுக்கிறா மனுஷனை. என்னன்னாக்கா, பிரம்மச்சரியம், கிருஹஸ்தன், சந்நியாசம், வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற மாதிரி 4 விதமான ஸ்டேஜ் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. அதுல 2வதாக இருக்கக்கூடியது என்னது? கிருஹஸ்தகான்னு சொல்லக்கூடிய கிருஹஸ்த ஆசிரமங்கள் 4: பிரம்மச்சரியம், கிருஹஸ்தாசிரமம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம். இல்ல இந்த கிரகஸ்தகான்னு இருக்கக்கூடிய 2வது ஆசிரமம் இருக்கு இல்லையா, அவளுடைய தர்மம் என்ன அப்படிங்கறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. பொதுவா எல்லாருமே கிரகஸ்தால் தான் நம்மலாம். சோ கிரகஸ்தா ஜனஹா எது கிரியதே, அவ என்ன பண்ணுவானாக்கா, அவ ஒரு விஷயத்த பிரதிதினம் போஜனம் அப்படிங்கிற விவஸ்தைக்காக ஏதாவது ஒன்று பச்சதி, பச்சன கிரியான்னு சொல்லக்கூடிய சமையல் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுவா. பண்ணாம இருக்க மாட்டா. கிரகஸ்தாலா இருக்கவா தன்னுடைய ஆத்துல பிரதிதினம் ஏதாவது ஒன்று போஜனம் அப்படிங்கிற ரீதியில பண்ணுவா, பண்ணாம இருக்க மாட்டா. அப்படி அவ பண்ணக்கூடிய அந்த
காத்யானே, காத்யானா சாப்பிடறதுக்காக பண்ணக்கூடிய அன்னம். அன்னம் என்னது? அன்னம்னா போஜனம். அதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு சொல்றா பாருங்கோ. தேவானாம், பித்ருணாம், மனுஷ்யானாம் ச சர்வேஷாம் பிராணினாம் விபாகா பவதி. நம்ம பிரதிதினம் உண்ணக்கூடிய அந்த போஜனம் இருக்கு இல்லையா, அந்த உணவுல கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவ சாப்பிடக்கூடிய அந்த போஜனமானது இருக்கு இல்லையா, அந்த போஜனத்துல யார் யாருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றா, காண்பிச்சு கொடுக்குறா. யார் யாருக்கு இருக்கு? தேவானாம், தேவர்களுக்கு இருக்கு. பித்ருநாம், நம்முடைய பித்ருக்களுக்கு உண்டு. மனுஷ்யானாம், மற்ற மனிதர்களுக்கு, நம் மாத்திரம் இல்லாத மனிதர்களுக்கு உண்டு. சர்வேஷாம் பிராணினாம் விபாகா, ஏதோ ஒரு பிராணிக்காகவும் அந்த உணவானது பிரதிதினம் நம்ம மாத்திர சமைக்கக்கூடிய உணவானது நமக்கு மாத்திரமே கிடையாது. அந்த உணவுல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு, யார் யாருடைய பாகம் அதுல அடங்கி இருக்கு அப்படிங்கறத நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா இந்த ஸ்லோகம் மூலமாக. நாம என்ன பண்றோம்? பிரதிதினம் சாப்பிடுறோம், நமக்கு போஜனம் கிடைச்சா போரும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுறோம். அதுல என்ன பண்றோம்? தேவதா பிரீத்தியர்த்தம் இந்த திருவாராதனம் அப்படிங்கிற விஷயத்துல பண்றோம். பித்ருணாம் அப்படின்னும் போது அதுவும் அதுக்குள்ளேயே அடக்கும். தேவர்கள் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்றோம். மனுஷியானாம், ஆனா மனிதர்களுக்கு கொடுக்கறது இல்லையே. கொடுக்குறா, கொடுக்கறதுலேன்னு எல்லாரையுமே சொல்லிடுறல, பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி சர்வேஷாம் பிராணினாம் விபாகா, ஏதோ பிராணிகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிரகஸ்தஸ்ய ஏஷா தர்மஹா அஸ்தி, இதுதான் கிரகஸ்தருடைய தர்மமா இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி அவளுக்கெல்லாம் கொடுக்கணும்னாக்கா பாருங்க, யார் யாரெல்லாம் பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரியா இருந்துட்டு இருக்காளோ, சந்நியாசினா சந்நியாசியா இருந்துட்டு இருக்காளோ, பிராணினஹா ஜீவராசிகளா இருந்துட்டு இருக்குங்களோ பிராணிகள், இவெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்வ அஸ்தாபியாம் போஜன பாகம் ந குர்வந்தி, அவ தனக்குத்தானே போஜனத்தை பண்ணி சாப்பிடக்கூடாதான். யார் யாரு? பிரம்மச்சாரி, சந்நியாசி, பிராணிகள். அப்ப என்ன ஆறுது? மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, கிரகஸ்தஸ்ய ஏஷா தர்மஹா அஸ்தி, அவ என்ன போஜனத்தை சமைக்கிறாளோ அந்த போஜனத்திலிருந்து தஸ்மின் காத்யானே, யார் யாருக்கெல்லாம் விபாகா உண்டுன்னு சொல்றாரு? தேவானாம், பித்ருணாம், மனுஷ்யானாம் ச சர்வேஷாம் பிராணினாம் விபாகா பவதி அப்படிங்கிறது நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. இதுதான் அதிதி சேவா. பிரதிதினம் அந்த அதிதி சேவா அப்படிங்கிறத நம்ம பண்ணணும், பண்ண வேண்டிய கர்மா. ஏன்னா அதுதான் நம்முடைய தர்மம். சம்பிபாகோ ஹி பூதானாம் சர்வேஷாமேவ திருஷ்யதே ததைவ பச்சமானேபியா பிரதேயம் கிரகமேதினா அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா பார்த்தோம், பத பரிச்சயா பாருங்க. சம்விபாகா, சம்விபச உபசர்க பூர்வக, வி உபசர்க பூர்வக, பாகன பகுதின்னு அர்த்தம். சம்விபாகான அவளுக்கு தரக்கூடிய பகுதி. அந்த பாக சப்தம் என்னது? அகாராந்த பும்லிங்கா பிரதமா பக்தி ஏகவச்சனம். ஹி அப்படிங்கிறது அவ்யய பதம். ஹி அப்படிங்கிறது அவ்யய பதம். அடுத்த பேஜுக்கு அடுத்தது பூதானாம். பூத சப்தம் அகாராந்த பும்லிங்கா, சஷ்டி விபக்தி பகுவச்சனம். பூதானாம். சர்வேஷாம் சர்வநாம சப்தம் அகாராந்த பும்லிங்கா, சஷ்டி விபக்தி பகுவச்சனம். ஏவ, ஏவங்கிறது அவ்யய பதம். திருஷ்யதே, திருஷிர் தாத்து, லட் லகார கர்த்தரி கர்மணி பிரயோக பிரதம புருஷ ஏகவச்சனம். திருஷ்யதே திருஷ்ய தாத்து, திருஷ்ணா பார்ப்பதுன்னு அர்த்தம். ததா, ததான அவ்யயம். அபச்சமானேபியா, அபச்சமான சப்த அகாராந்த பும்லிங்க, சஷ்டி விபக்தி பகுவச்சனம். என்ன சப்தம் அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பாகம்ன குர்பானேபியான்னு அர்த்தம். இவெல்லாம் சமைக்கவே மாட்டாளா, சமைக்க கூடாதான். அவளுக்கு என்ன பேரு? அபச்சமானேபியா. பச்சம்னா குக் பண்றது. அபச்சமானேபியானா இவெல்லாம் சமைக்காதவர், சமைக்க கூடாதவர்கள். யார் யாருன்னு பார்த்தோம் நம்ம. பிரம்மச்சாரி, சந்நியாசி, பிராணிகள். இவெல்லாம் அவளுக்கு அவளே பாக்கத்தை சமைச்சிக்க மாட்டாளாம். அதனால அவளுக்கு என்ன பேரு? அபச்சமானேபியான்னு பேரு. அபச்சமான சப்தம் அகாராந்த பும்லிங்கம், சஷ்டி விபக்தி பகுவச்சனம். பிரதேயம் பிர உபசர்க பூர்வக தேயம் இல்லையா? அகாராந்த நபும்சகலிங்க பிரதமா பக்தி ஏகவச்சனம். கிருகமேதினா, கிருகமேதினம் நகாராந்த பும்லிங்க திருத்திய பக்தி
ஏகவச்சனம் இல்லையா? இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பத பரிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா அன்வயம். அதிலே பார்த்தோம் இல்லையா? அன்வயம் என்னவா இருந்தது? ஸ்லோகத்தினுடைய அன்வயம் அப்படின்னாக்கா பாருங்க, நமக்கு பிரதிபதார்த்தம் பார்க்கும்போது அன்வயம் பார்த்தோம். அன்வய சர்வேஷாம் ஏவ பூதானாம் சம்விபாகா திருஷ்யதே. சர்வேஷாம் ஏவ பூதானாம் சம்விபாகா திருஷ்யதே. எதுல அப்படின்னாக்கா அந்த உணவுல பார்க்கப்படுகிறது. எல்லாருடைய உணவும் நாம கிரகஸ்தாலா இருந்தோம்னா அவளுடைய உணவும் அதுல இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும். ததா ஏவ கிரகமேதினா அபஜமானேபியா பிரதேயம். அதனால நம்ம மாத்துக்கு வரக்கூடிய யார் வந்தாலும் சரி அவளுக்கு உணவு இல்லைன்னு சொல்லாம அவளுடைய பாகத்தை நம்மளுடைய பாகத்தை நம்ம சாப்பிட போறோம். அவளுக்குன்னு இருக்கக்கூடிய பாகம் நம்மளா போய் தேடி வந்து அவளை அழைச்சிருந்து வலுக்கட்டாயமா கொடுக்க போறது கிடையாது. ஒருவேளை அவ வரான்னா அது அவளுடைய உணவு தான், அவளுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த தர்மத்தை உணர்ந்து அவளுக்கு தர வேண்டிய பங்கை தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தருது இந்த ஸ்லோகம். பதார்த்தா சர்வேஷாம் ஏவ நம சமேஷாம் ஏவ பூதானாம் பிராணினாம் சம்விபாக நம பிரகிருதி சித்தௌ ஆகாராதி சம்பத்தௌ யதோச்சிதம் பாகிதா. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல அவளுடைய பங்கும் இருக்கு, பாகமும் இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். திருஷ்யதே அவலோக்கியதே ததைவ செய்வ கிரகமேதினா நம்ம கிரகஸ்தேன நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அபஜபானேபியகன யாரு? பாகம் ந குர்பானேபியா, சமையலே சமைக்க கூடாது அப்படிங்கிறவா யார் யாரு? பிரம்மச்சாரி சந்நியாசி முதலானவர்கள் அப்படின்னு கொடுத்துற. பிரதேயம்னா அவளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பிரதேயம் நாம தாத்தவியம் இத்தியர்த்தா, கட்டாயம் தரணும், தந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த மகாபாரதத்தில் உள்ள ஸ்லோகமானது நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? படிச்சுட்டு இருக்கோம். எதுல? மகாபாரதஸ்ய பாஷா அப்படிங்கிறதுல. பாவார்த்தா பாருங்க, சம்ஸ்கிருதத்துல கிரகஸ்தா ஜனஹா எத்கிமபி பச்சதி. கிரகஸ்தனா இருக்கக்கூடிய ஜனங்கள் எத்கிமபி பச்சதி, என்ன சமைச்சாலும் சரி. தஸ்மின் காத்யானே அவ சமைத்த அந்த உணவுல தேவானாம் பித்ருணாம் மனுஷ்யானாம் ச சர்வேஷாம் பிராணினாம் விபாகா பவதி. அவளுக்கும் அதுல பங்கு இருக்கு. கிரகஸ்தஸ்ய ஏஷா தர்மஹா அஸ்தி. கிரகஸ்தாளுக்கு இப்படி ஒரு தர்மமானது சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா ஏ பிரம்மச்சாரிணா, எந்த பிரம்மச்சாரியானவர்கள், சந்நியாசினஹா சந்நியாசிகள், பிராணினஹா வா அல்லது பிராணிகளோ, இந்த பூமியில இருக்கக்கூடிய பிராணிகள் இவ யாருமே அஸ்தாபியாம் போஜன பாகம் ந குர்வந்தி. அவ தன்னுடைய கைகளால் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு அவளுக்கு எழுதப்படல. அவ அப்படின்னா சமைக்க கூடாதுன்னு அர்த்தம். யார் யாரு? பிரம்மச்சாரி ஆகட்டும், சந்நியாசி ஆகட்டும், பிராணிகளாகட்டும், அவளுக்கு உண்டான உணவை அவளே உண்டு பண்ணி சாப்பிடக்கூடாது. சரி சுவாமி, அவ எப்படி சாப்பிடுறது? அவளுடைய பங்கு எங்க இருக்கு, பாகம் எங்க இருக்குனாக்கா, யாரெல்லாம் கிரகஸ்தனாக இருந்திருக்காளோ அவ என்ன பண்ணுவா? கிரகஸ்தா ஜனஹா எத்கிமபி பச்சதி, பிரதிதினம் அவ ஏதாவது சமைச்சேதான் ஆகணும். அப்படி சமைக்கக்கூடிய தஸ்மின் காத்யானே அந்த உணவில், அவ சமைத்த அந்த உணவில் தேவானாம் பித்ருணாம் மனுஷ்யானாம் ச சர்வேஷாம் பிராணினாம் விபாகா பவதி. கிரகஸ்தஸ்ய ஏஷா தர்மஹா அஸ்தி. கிரகஸ்தனுக்கு இந்த மாதிரியான தர்மமானது சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஏ பிரம்மச்சாரிணா ஏ சந்நியாசினஹா ஏ பிராணினஹா வா ஸ்வஸ்தாபியாம் போஜன பாகம் ந குர்வந்தி தேபியா அவர்களுக்கு சஹா போஜனம் தத்யாத் இதி பாவஹா. யார் கொடுக்கணும்? யார் கிரகஸ்தனா இருந்திருக்காளோ அதான் இவாளுக்கு போஜனத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தர்மஹா. கிரகஸ்தஸ்ய ஏஷா தர்மஹா அஸ்தி. அந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எது கீழே கொடுக்கிறார்? அதிதி சேவா அப்படிங்கிறதுக்கு கீழே நமக்கு இந்த ஸ்லோகத்தை அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத திரும்ப பார்க்கலாம். சம்விபாகோஹி பூதானாம், சம்விபாகோஹி பூதானாம் சர்வேஷாமேவ திருஷ்யதே, சர்வேஷாமேவ திருஷ்யதே ததைவ பச்சமானேபியः பிரதேயம்
கிருகமேதினா சம்பிபாகோ ஹி பூதானாம் சர்வேஷாமேவ திருஷ்யதே ததைவாபச்சமானேபியः பிரதேயம் கிருகமேதினா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம், பதச்சேதா, பத பரிச்சய, அன்வய, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். இந்த மாதிரி வாசிச்சாதான் சம்ஸ்கிருத ஞானம் அப்படிங்கிறது நமக்கு நன்னா வரும் இல்லையா? பாருங்க, இதை தொடர்ந்து நாம அடுத்த ஸ்லோகமா இருக்கக்கூடிய 8வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஸ்லோக நம்பர் 8. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. திருணானி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீச்ச சூன்ருதா சதாமேதானி கேகேஷு நோச்சித்யந்தே கதாச்சன. திருணானி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீச்ச சூன்ருதா சதாமேதானி கேகேஷு நோச்சித்யந்தே கதாச்சன அப்படிங்கிறது இந்த மகாபாரதஸ்ய பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் எடுக்கப்பட்ட 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன? திருணானி பூமிஹி உதகம் வாக் சதுர்த்தி ச சூன்ருதா சதாம் ஏதானி கேஹேஷு ந உச்சித்யந்தே கதாச்சன இது பதச்சேதः அதவா பதவிபாகः. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ. இந்த சதாம் கேகேஷு, இப்போ சதாம்னா யாரு? சத்புருஷாக. நம்ம ஏற்கனவே இந்த சத்புருஷாக அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்களை படிச்சிருக்கோம். சத்ஜனாக, சத்புருஷாக இல்லையா? நல்ல மனிதர்கள், சாத்விகள், அவளுடைய கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரகம்னா வீடு. அவன் ஆத்துக்கு போனாக்கா இந்த 4 விஷயங்கள் எப்பவும் மென்மேல வளர்ந்துட்டேதான் இருக்குமே தவிர குறையவே குறையாதான். யார் ஆத்துக்கு போனாக்கா? சதாம். ஏன்னா அவாவுக்கு தான் தெரியும். ஒரு அதிதி தேவோ பவ அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வேதம் இல்லையா? எவ்வளவு சொல்லிது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? அப்போ நம்மாத்துக்கு வரக்கூடிய கெஸ்ட் அவளை எப்படி ஹவு டு ட்ரீட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம்? போன ஸ்லோகத்துல பார்த்தோம். பெரும்பாலும் கிரகஸ்தனா இருந்தா அவ சமைக்கக்கூடிய உணவானது அவளுக்கு மாத்திரமே இல்ல, மற்றவாளுக்கும் அதுல பங்கு இருக்கு. அதை உணர்ந்துதான் நம்ம பிரதிதினம் அவளுக்கும் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காண்பிச்சு கொடுத்தா போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ற அப்படின்னாக்கா சதாம்னா யாரு அப்படின்னாக்கா சத்புருஷாக, உயர்ந்த ஜனாக, உன்னதமான நிலையில இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கா இல்லையா? சதாம்னா யாரு? சஜ்ஜனானாம். அவ என்ன பண்ணுவானாக்கா அவாத்துக்கு போனாக்கா இந்த 4 விஷயங்கள் எப்பவுமே குறையவே குறையாதான் வளர்ந்துட்டே இருக்குமா. அது என்னென்ன விஷயங்கள் பாருங்க. திருநாணி. திருநாணின்னா என்னதுனாக்கா தர்பை புல்லால் செய்யப்பட்ட ஆசனம், மேட் இல்லையா? தர்பத்தால் ஆன பாய். அவ மகாபாரத காலத்துல சொல்லியிருக்கா. இப்ப சொல்லணும்னாக்கா அந்த சோஃபான்னு சொல்லணும் இல்லையா? ஆத்துக்கு வந்தா மாறி போச்சு இல்லையா? இப்போ 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 நம்மளுடைய அந்த இதனால என்ன ஆயிடுதுனாக்கா ஆத்துக்கு வந்தா கீழே தரையில உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவா? அவளுக்கு தர்பையால் செய்யப்பட்ட ஒரு மேட் அதை கொடுப்பா. அப்புறம் மெல்ல என்ன அது ஆசனம்னு பேர் அதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு? மெல்ல மணப்பலகையா மாறித்து உட்டன்ல கொண்டு வந்தா. அப்புறம் அந்த உட்டன்லயே என்ன பண்ண மெல்ல சேர் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் அந்த சேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா டைனிக்கு சோஃபா அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய ஹால்லையும் பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்கும். ஸோ அதுதான் ஆசனம்னு பேர் இல்லையா? அது திருநாணின்னு சொல்றாரு. அதுதான் திருநாணினா திருணத்தால் செய்யப்பட்ட ஆசனாணி, தர்பை பாய், அது கண்டிப்பா இருக்குமா. அதே மாதிரி பூமிஹி. பூமிஹினா இடம். வந்தவாள அவளுக்கு அந்த தர்பத்தால் செய்யப்பட்ட ஆசனத்தை போட்டு அவளை உட்கார வைக்கிறதுக்கு இடம், அதுக்கு பூமிஹின்னு பேரு. தரை இல்லையா? அந்த இடத்த அவளுக்கு உட்காரத்துக்கு கிளீன் பண்ணி கொடுப்பான், அதுக்கு பூமிஹின்னு பேரு. அப்புறம் உதகம். உதகம்னா ஜலம். அவளுக்கு தாக சாந்திக்காக ஜலத்தை கொடுக்கிறது.
அதுக்கப்புறமா வாக். வாக்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் வாக்னா என்னன்னாக்கா அவளோட பேசுறது, கான்வர்சேஷன். எப்படிப்பட்ட வாக் பேசணும் தெரியுமா? சூன்றுதா வாக். இந்த சூன்றுதான பதம் அந்த வாக்குக்கு விசேஷனம். சூன்றுதானா எப்படிப்பட்டது? மதுரா, இனிமையான சொற்களால அவ கூட பேசணும். ஆத்துக்கு வரவாளுக்கு முதல்ல அவளை உட்கார சொல்லணும். உட்காரத்துக்கு திருணாணி, திருணத்தால் செய்யப்பட்ட ஆசனத்தை கொடுக்கணும். பூமி, அவளுக்கு இடம் கொடுக்கணும். உதகம், ஜலம் கொடுக்கணும் தாகசாந்திக்கு. வாக், வாக்னா இந்த சூன்றுதா வாக், மதுரமான சொற்களால அவளை வரவேற்கணும். வாயார வாங்கோன்னு சொல்லணும். சௌக்கியமா இருக்காளேன்னு, சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்கணும். இனிமையான சொற்கள் அவகிட்ட பேசணும். இப்படி இந்த நான்கும் சதாமேதானி கேகேஷு நோஜித்யந்தே கதாச்சன. இது அவளுடைய ஆத்துல எப்பவுமே குறையவே குறையாத, அப்படியே பெருகின்றே இருக்கும், மென்மேலும் வளர்ந்துட்டே இருக்குமா. கிரகம் ஆகதானாம் அதிதீனாம் கிருதே, தன்னுடைய ஆத்துக்கு வரக்கூடிய அதிதீனாம் கிருதே, அதிதினா யாரு? கெஸ்ட். அவர் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவேஷ்டும், சாரி உபவேஷ்டும் உத்தமம் ஸ்தானம் ஜலம் ததாச்ச மதுரேன வாச்சா வார்த்தாலாபா இத்தியாதீனாம் பாலனம் கர்த்தவியம். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வரவாளை உட்கார வைக்கணும், அவளுக்கு இட விவஸ்தைகள் பண்ணி கொடுக்கணும், அவ தாகசாந்திக்கு ஜலம் கொடுக்கணும், அவள் இடத்துல இனிமையா பேசணும். வார்த்தாலபனா கான்வர்சேஷன். அவ இப்படி வந்தா இப்படி திரும்பின்னு போயிடக்கூடாது. அவளோட வார்த்தாலாபம், கான்வர்சேஷன் பண்ணணும். இது எல்லாம் நம்மளால பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம்ன்ற கட்டாயம், கர்த்தவியம். இது சஜ்ஜனானாம் கிருகேஷு ஏதேஷாம் அபாவா கதாபி ந பவதி. சஜ்ஜனாக இருக்கா இல்லையா, அவ எப்படி அவ சஜ்ஜனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படின்னாக்கா நம்ம கெஸ்டா ஒருத்தராத்துக்கு போறோம். அப்படி போகும் பொழுதுதான் நம்மளால இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ நமக்கு பண்ணா அவ யாரு? சஜ்ஜனாகா. அவாத்திர இதெல்லாம் குறையவே குறையாது. நம்ம போய் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு கொஞ்சம் ஜலம் கொடுங்கோ, இல்லையா, நான் உட்காரத்துக்கு சேர் கொடுங்கோ அப்படிங்கிற மாதிரி எந்த கெஸ்ட்டுமே ஆனா இருக்கு அப்படிப்பட்ட நிலைப்பாடெல்லாம் இன்னைக்கு இருக்கு, இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட நிலைப்பாடெல்லாம் வரக்கூடாது. அதை நம்ம பாலனம் பண்ணணும், பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கிறார் வியாசர் நமக்கு. திருநாணி, பூமி, உதகம், வாக். எப்பேற்பட்ட வாக்? சூன்றுதா வாக், மதுரமான வார்த்தைகள். இந்த சதுர்த்தி, இந்த நான்குமே சதாமேதா, ஏதான இந்த நான்கு விஷயம் சதுர்த்தி சதாம் கேகேஷு சத்புருஷானாம் கிருகேஷு நோச்சித்யந்தே கதாச்சன. எப்பவுமே அபாவா, ஏதேஷாம் அபாவா கதாபி ந பவதி. இதெல்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது அவாத்துல. அவான் தான் யாரு? சஜ்ஜனாக. அந்த மாதிரி விஷயத்தை யார் இன்றளவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராளோ, நியமமா பண்ணிட்டு வராளோ, அவளுக்கு என்ன பேரு? சஜ்ஜனாகான்னு பேரு. இதெல்லாம் என்னது? கர்த்தவியம். கர்த்தவியம்னா கட்டாயம் செய்யப்பட வேண்டும், அதுக்குதான் கர்த்தவியம்னு பேர், இல்லையா? திருநாணி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீச்ச சூன்றுதா சதாமேதானி கேகேஷு நோச்சித்யந்தே கதாச்சன. பதச்சேதா என்ன பார்த்தோம்? திருநாணி பூமிஹி உதகம் வாக் சதுர்த்தி ச சூன்றுதா சதாம் ஏதானி கேகேஷு ந உச்சித்யந்தே கதாச்சன. இது பதச்சேதா அथवा பதவிபாகः பதபரிச்சயः. திருநாணி, திருணசப்தம் அகாராந்த, திருணம்ன்றது புல், நபும்சகலிங்கம், பிரதமாபக்தி பகுவச்சனம். திருணம் திருணே திருநாணி. பூமிஹி, பூமி இகாராந்த ஸ்திரீலிங்கம், பிரதமாபக்தி ஏகவச்சனம். பூமினா தெரியும் நிலம். உதகம்னா ஜலம், உதக சப்தம் அகாராந்த நபும்சகலிங்கः, பிரதமாபக்தி ஏகவச்சனம். வாக், வாச் சகாராந்த ஸ்திரீலிங்கः, பிரதமாபக்தி ஏகவச்சனம். சதுர்த்தி, சதுர்த்தி ஈகாராந்த ஸ்திரீலிங்கः, பிரதமாபக்தி ஏகவச்சனம். இது என்னது? பத பரிச்சய. முதல்ல பதங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பதங்களுடைய பரிச்சயம் தெரிஞ்சிடும். அப்பதான் நிறைய வொக்காபுலரிஸ் நம்மளால லேர்ன் பண்ணிட்டே போக முடியும், இல்லையா? அடுத்தது சேன்றது அவ்யயம். சூன்றுதா சொன்ன மதுரான அர்த்தம், இனிமையான அர்த்தம். சூன்றுதா ஆகாராந்த ஸ்திரீலிங்கः, பிரதம பக்தி ஏகவச்சனம்.
சதாம் சத்புருஷான்னு அர்த்தம். சத்னா தகாராந்த பும்லிங்கா, சத்து விபக்தி பகுவச்சனம். சதாம் ஏதானி, ஏதது சர்வநாம சப்தம். தகாராந்தா நபும்சகலிங்கா இல்லையா, பிரதம பக்தி பகுவச்சனம். கேகேஷு, கேகன என்னது, கிரகம்னு அர்த்தம். கிரகத்துக்கு இன்னொரு பேரு கேகம்னு பேரு. அகாராந்த நபும்சகலிங்கா, சஷ்டி விபக்தி பகுவச்சனம். ந இல்லைன்னு அர்த்தம். அவ்வயம். அடுத்தது உச்சித்யந்தே, உத்து சித் லட் கர்மணி பிரதமா புருஷ பகுவச்சனம். கதாச்சன அப்படிங்கிறது அவ்யய பதம். இப்படியாக முதல்ல நம்ம பத பரிச்சயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாதான் அதை வச்சு அன்வயம் பண்ணி அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். பாருங்க, அன்வயா திருணானி பூமிஹி உதகம் சதுர்த்தி சூன்ருதா வாக்ச ஏதானி சதாம் கேகேஷு கதாச்சன ந உச்சித்யந்தே. இதெல்லாம் சத்புருஷாவுடைய யாத்திரை இல்லாம இருக்கவே இருக்காது. திருநாணினா என்னது, திருநாசனானி தர்பை பாய், பூமிஹி உபவேசஸ்தானம் அமருவதற்கு இடம், உதகம் ஜலம், சதுர்த்தீச்ச இந்த நான்கும் எது, சூன்ருதா வாக் இனிமையான மதுராவாணி, ஏதானி இமானி சதாம் சஜ்ஜனானாம், கேகேன கிருஹேன அர்த்தம். கேகேன அர்த்தம் கிருஹே, அவளுடைய ஆத்துல எப்பவுமே அது என்ன இருக்கும், இருந்துட்டே இருக்கும். கேகேஷு கிருஹேஷு கதாச்சன கதாச்சிதபி ஒரு பொழுதும் ந உச்சித்யந்தே, ந வினிவர்த்தந்தே இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாவார்த்தா கிருகம் ஆகதானாம் அதிதீனாம் கிருதே திருநாசனானி உபவேஷ்டும் உத்தமம் ஸ்தானம் ஜலம் ததாச்ச மதுரேன வாச்சா வார்த்தாலாபஹ இத்தியாதீனாம் பாலனம் கர்த்தவ்யம். கட்டாயம் பண்ணியே தீர வேண்டும். சஜ்ஜனானாம் கிரகேஷு ஏதேஷாம் அபாவஹ கதாபி ந பவதி. சஜ்ஜனானாம் அவளுடைய கிரகத்துல இப்ப இந்த சொன்ன 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா, என்னென்னது, திருநாசனானி, அதே மாதிரி பூமிஹி, உதகம், மதுரேன வார்த்தாலாபஹா, இது இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதை கட்டாயம் இருக்கணுங்கிற. நம்ம மாத்துக்கு யாரெல்லாம் கெஸ்டா வராலோ அவளிடத்துல இந்த விஷயங்கள்லாம் நம்ம மாத்திர கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் அது தர்மம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழகா காண்பிச்சு கொடுக்குறா. இப்படியாக நம்ம இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த 2 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதா. दासन स्वामी धन्यवाद. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು. धन्यवाद. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.